வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா பெரும்பாலும் கிரகங்கள் பாக்கியஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதமாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த ஏழ்நாட்டு சனியினுடைய பிரபாவத்தினாலேயே இல்லை அதனுடைய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம், அதை பற்றி நினைப்புன்னு சொல்லலாம். அது ஜென்மத்தில் சனி இருக்கிறத யாரும் மறக்க முடியாமல் தூங்கி இருந்தாலும் எதை நினச்சாலும் நம்மளுக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது, அதனால் எதுவும் நடக்காதுன்ற ஒரு மனப்போக்கிலேருந்து வெளியில் வந்தால் பெரும்பாலும் நம்ம சொல்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு யார்ட்ஸ்டிக் தான், ஒரே ஒரு விஷயந்தான். ஏழ்நாட்டு சனின்றது ஒரு கான்செப்ட். அது என்னென்னா லைஃப்பில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரியாத திடீர்னு ஒரு நன்மையும் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு திடீர்னு ஒரு தடுங்கலும் வர்றது தான் ஏழ்நாட்டு சனி காலகட்டங்கள் குறிக்கும். அது ஒரு நன்மையோ தீமையோ இல்லாத ஒரு சூழ்நிலை, கர்மத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டங்களில் கர்மத்தை தவறாக செஞ்சால் தவறு இம்மிடியேட்டாக அதுக்குண்டான பலன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும், கர்மம் சரியாக செஞ்சால் அதுக்குண்டான பலனும் கிடைக்கும். அப்படி ஒரு காலகட்டம் தான் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற பிரதமர் ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப தான் பிரதமர் ஆறாரு. நிறைய பேர் யூஎஸ் பிரசிடெண்ட்டும் ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப தான் ஆறாரு. அப்படி பார்க்குறப்போ அடுத்த ஒரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நாட்கள் மிதுனத்தில் இருந்து அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல வர்றதுனால பெண்கள் விஷயத்தில் ஒரு சில கவனமாக இருந்தோம்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்கள்னால் ஒரு மன உளைச்சலை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்கும். மற்றபடி 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல வர்றதுனால பிற்பகுதி ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா விதமான கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி வாய்ப்பை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். புதன் பெரும்பாலும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய படிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த மாதம் உறுதுணையாக எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். கூட லாபத்து ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அந்த குரு தன்னுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ப்ளஸ் ஒரு குரு 8ஆம் இடத்தை அதாவது ஃபஸ்ட்டு பஞ்சமஸ்தானத்தை பார்த்து அப்புறம் சப்தமஸ்தானத்தை பார்த்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கும். செவ்வாய் பாகிஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால தன்னுடைய உடல் சம்பந்தமான விஷயத்தில் எமாசியேஷன்னுவாங்க, ஓரளவுக்கு சக்தி இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இவ்வளோ நாள் பாகிஸ்தானத்தில் இருந்த ஒரு 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பாகிஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால ஒரு விதமான நன்மை நடந்தாலும் தன்னுடைய தந்தை சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு கவனம் இருக்க வேண்டிய அவசியம் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் 17ஆம் தேதி மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. 20 தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் ராகு சேர்க்கையினால் வரப்போ ஏதாவது ஒரு பெண்கள் விஷயத்தில் தீவிரமாக ஈடுபட வேண்டியதை இல்லை அவங்களால அவங்கள தன்னுடைய உணர்வுபூர்வமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறது இந்த காலகட்டங்களில் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நல்லது. சனி ஜென்மத்திலேருந்து பார்க்குற பார்வை 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் விழுந்து 10ஆம் இடத்துல விழுந்து என்ன இருந்தாலும் எங்கேயோ ஒரு சோம்பல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு சோம்பல் இருந்து அதனால் நிறைய காரியங்கள் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சோம்பலை போக்கும் வகையில் ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் அந்த நெகட்டிவ்ன்றது எதுவும் வராது. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க தனக்கு நடக்கிற ஒரு ஹர்டில் தடுங்கல்கள் பயத்தை போய்க்கிறதுக்கு அவங்க அருகாமையில் இருக்கிற ஒரு கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் கூட போகும். கூடுதலாக சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா பெரும்பாலான நாட்கள் ஆகஸ்ட் மாதங்கள் தனக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அமைச்சிக்கலாம். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையான மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய சுயமுயற்சினால் எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு சுபாவம் ஏற்படும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒரு மைண்ட் ரிலேட்டட், அதாவது மனசுக்கு சம்பந்தமான இல்லை பிரெயினுக்கு சம்பந்தமான மூளைக்கு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம அடிப்படையாக எல்லாத்துக்கும் மாத பலன்கள் சொல்கிறப்பவும் சரி வருஷ பலன்களுக்கு சொல்கிறப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ சந்திரனுடைய மூமெண்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக 27 நட்சத்திரம் கவர் ஆகிற ஒரு
சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த சந்திரன் வந்து எவ்ரி 2 days அதனுடைய நிலைமைகள் மாறுறதுனால பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து நம்ம சொன்ன பலன்கள் நிறைய நாட்கள் வித்தியாசமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சந்திரன் சாதகமான வரப்பெல்லாம் வந்து அவங்க மிகப்பெரிய நன்மைகள் அடைக்கக்கூடிய ஒரு சுபாவமும் இருக்குது. மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான ஒரு கிரகம் வந்து சந்திரன். அதனுடைய மூமெண்ட்ஸ் அதனுடைய பலன்கள் வந்து மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று. ஸோ அதனுடைய மூமெண்ட்ஸ் அன்றாடம் எங்கே இருக்குதுன்னு அவங்கவுங்க ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எல்லாருமே சராசரியாக பார்த்துக்கலாம். தான் இருக்கும் ராசிலேருந்து 6, 8, 12 பெரும்பாலும் சந்திரன் சஞ்சரிக்கிறப்போ எந்த நன்மையும் செய்யறதில்ல. ஸோ மற்ற ராசிகளை வரப்போ நடக்க 1, மற்றபடி 1, 2, 3, 4, 5, அப்புறம் வந்து 7, அப்புறம் 9, 10, 11 வரப்போ பெரும்பாலான நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சந்திரன் மற்ற கிரகத்தை கூட சேர்றப்போ இன்னும் நிறைய என்னுடைய பலன்கள் வித்தியாசப்படுறது உண்டு. ஸோ அன்றாடம் காலையில் அவங்கவுங்களுக்கு முடிந்தால் ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும். இது என்ன ஒரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ கெடுதலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வரத்துக்கோ இல்லை எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறப்போ சந்திரனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய வெற்றியானாலும் அடையலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு 7 நாட் சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை மற்ற சாதகமாக இல்லையோன்றது எல்லாத்தையும் தள்ளி போடுறத விட சந்திரன் உங்களுக்கு அன்றைக்கி சாதகமாக இருந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான நேரமும் எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் நம்மளுடைய மனக்காரகன் மட்டும் இல்லாமல் நம்ம சரீரக்காரகனாகவும் இருக்கிறார். ஸோ அவருடைய மூமெண்ட் சந்திரனுடைய மூமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த மாத பலன்கள் ஜென்ரல் பலன்கள் பார்த்து நம்ம கவலைப்படுறதை விட சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு செயல்படுறதும் ரொம்ப நல்லது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.